கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 30 வசனம் 2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. என்ன மகிழ்ச்சி என்றால், தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, இது வசனம் ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கும் பொழுது அங்கே கடவுளுக்கும் தனக்கும் இடையில் இருக்கிறதான பிணைப்பு, உறவு, ஐக்கியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உறுதியானது என்பதை அவர் அந்த வார்த்தையிலேயே வெளிப்படுத்துகின்றார். இந்த ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறது? என் தேவனாகிய கர்த்தாவே. அற்புதமான ஒரு வார்த்தை. கடவுளை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலர் என்ன செய்கின்றார்கள்? கடவுள் எங்கோ ஒரு தூரத்தில் இருக்கிறார், அவரை நான் போய் தேட முடியாது, ஏனென்றால் நான் அதற்கு தகுதி இல்லாதவன். ஆகவே மத்தியிலே ஒருவர் இருப்பார், அவர் வரம் பெற்றவராக இருப்பார், அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவராக, பிரசித்தி பெற்றவராக, பெரிய பெரிய கூட்டங்களிலே பேசுகிறவராக அவர் காணப்படுகிறார். அவரிடத்திலே போய் என் விண்ணப்பத்தை வைத்துவிட்டு, நீங்கள் இதற்காக எனக்கு செபியுங்கள், நான் உங்களுக்கு காணிக்கை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டால், அல்லது காணிக்கை தருவதாக நான் எழுதி கொடுத்து விட்டு வந்தால் அவர்கள் எனக்கு ஜெபிப்பார்கள் என்ற மனநிலைமை இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிறது, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒருவர் கூட அவர் என் தகப்பன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் எனக்குள் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நான் கூப்பிட்டால் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று உணர்ந்து பார்ப்பதே இல்லை. ஆனால் தாவீது பாருங்களேன், கடவுளோடு தனக்கு இருக்கிற உறவை அவர் எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்துகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே. அந்த வார்த்தையில் கர்த்தாவே என்று கூப்பிடும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது, அந்த இருவருக்கும் இடையில் வேறொரு எந்த விதமான தடைகளோ அல்லது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு மத்தியஸ்தரோ, இதோ பார் நான் நிற்கிறேன் உங்கள் இருவருக்கும் மத்தியில், நான் தான் உனக்காக கடவுளை நான் செபிக்க முடியும் அல்லது கடவுளை காட்ட முடியும் என்று சொல்லவே மாட்டார். என் தேவனாகிய கர்த்தாவே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் அவரை அப்பா என்று கூப்பிட முடியும், அவரிடத்தில் என் இருதயத்தை ஊற்ற முடியும். பல நேரங்களில் நாம் சண்டை கூட இடலாம். ஏன் ஆண்டவரே என்னை நீர் இப்படி வைத்திருக்கிறீர்? இன்னும் எவ்வளவு நாள்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன், ஒரு சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு நேரம் என்று தாவீது சொல்லுவார். காரணம் என்ன? அந்த உறவின் ஐக்கியம் அதை குறிக்கின்றது. இட்ஸ் நாட் ரிபெல்லிங் அகெயின்ஸ்ட் காட், ரேதர் he says, you're my God, I'm depending upon you, then why are you delaying, why are you tarrying? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் என்னுடைய கர்த்தர் சொல்கிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நீர் என்னை குணமாக்கினீர். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன், அப்பா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என்னை சுகமாக்கினீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அது எப்படிப்பட்ட வியாதியாக உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் அந்த வியாதி உங்களை நிர்மூலமாக்குவதற்கு வரவில்லை, மாறாக கடவுளுடைய அன்பை இன்னும் ஒரு படி நீங்கள் ருசி பார்ப்பதற்கு இந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரே, என் தகப்பனே,
என்று கூப்பிடுங்கள். கடவுளிடத்திலே இருந்து அந்த சுகமளிக்கும் வல்லமை உங்களை தேடி வருகின்றது. தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். நம்முடைய ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்ற கடவுள். எல்லா வியாதியும் கடவுள் மாற்றி போடுகின்றார். ஆண்டவர் ஒரு முறை நமக்கு சுகம் கொடுத்தால் அது ஆமேன் என்றும் ஆமென்றும் இருக்கிறது. அதை ஒருவரும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்டதான பரிபூர்ணமான சுகத்தை உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்மாவில் கொடுத்து உங்களுடைய முறிந்த ஆவியை கடவுள் மாற்றி உற்சாகத்தின் ஆவியினாலே உங்களை நிரப்பி உங்களை மகிழ்ந்திருக்க செய்ய போகிற கடவுள் நம்முடைய கடவுள். ஆகவே சொல்லுங்கள், நீர் என் தேவன், நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அவ்விதமாய் கடவுள் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே உங்களை சுகமாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.